அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் செல்லிங்கில் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் ஸ்ட்ராடல் தான். ஓகேவா, இது ஷார்ட் ஸ்ட்ராடல் தான். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:20 அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செல் பண்ண போகிறோம். அதாவது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன். ஓகேவா, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் செல் பண்ண போகிறோம். இதுதான் ஸ்ட்ராடல், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. 9:20க்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் செல் பண்ண போகிறோம். இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட கால் ஆப்ஷன், ஓகேவா, கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் இருக்குது இல்லையா, இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியமும் அடுத்ததாக இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியமும், ஓகேவா, கிட்டத்தட்ட இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, கால் ஆப்ஷன் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புட் ஆப்ஷன் வந்து ஒரு 101 ரூபா இல்லைனா 102 ரூபா, அப்படி இல்லைனா 99 ரூபா 98 ரூபா. ஓகேவா, கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கணும். இல்லைனா எக்ஸாக்டாக இது வந்து இது ஒரு 100 ரூபா இது ஒரு 100 ரூபா அப்படின்ட்டு இருக்கலாம். இல்லைனா இது ஒரு 120 150 ரூபா, கால் ஆப்ஷன் ஒரு 150, இல்லைனா புட் ஆப்ஷன் ஒரு 150. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கலாம். சரியா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக எடுத்துங்க. எப்படியும் ஒரு 5லேருந்து 8 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். ஓகேவா, இது வந்து ஒரு 112 இருந்துச்சு. ஓகேவா, கால் ஆப்ஷனை வந்து 112 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷனை வந்து ஒரு 106 ரூபாய்க்கோ இல்லை 105 ரூபாய்க்கோ. ஓகேவா, கிட்டத்தட்ட எந்த நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினில், ஓகேவா, உங்களோட ஆப்ஷன் செயின் இருக்கு இல்லையா, அதில் போய் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமிலராக எங்கெங்கே எந்தெந்த வேல்யூன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூவில் நீங்கள் பார்க்குறப்போ சிமிலராக எங்கே இருக்குது, மேஜரான டிஃப்ரென்ஸ் கம்மியான இருக்கிற ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கால் ஆப்ஷனையும் அந்த புட் ஆப்ஷனையும் செல் பண்ண போகிறீங்க. ஓகேவா, செல் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை வந்து இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து 20%, டார்கெட் பார்த்தீங்கன்னா 50% ஈச் லெக். ஓகேவா, ஒவ்வொரு லெக்குக்கும். அதாவது இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. ஓகேவா, அதே போல் புட் ஆப்ஷனும் கிட்டத்தட்ட 100 ரூபான்னு வச்சுக்கோம். ஓகேவா, 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 20% அப்படின்னா 100க்கு வந்து 20%ங்கிறது 20 பாயிண்ட்டு. ஸோ 120. ஓகேவா, 120 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. அதே போல் டார்கெட்டு, ஓகேவா, டார்கெட் அப்படி பார்த்தீங்கன்னா 50%. அப்போ 50%னா எவ்வளோ வரும், இதில் பாதி. ஓகேவா, அப்போ 50. சரியா, ஸோ 120க்கு போணுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து எக்ஸிட் ஆகிடும். அதே போல் 50க்கு போணுச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் ரீச் ஆகிடும். சிமிலராக இதுக்கு இல்லை, சப்போஸ் இது வந்து 110 இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா, 110 நீங்கள் குயிக்காக வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, இதை வந்து 110ன்னு வச்சுக்கிறேன். அப்போ உங்களுக்கு 20 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ, 22 பாயிண்ட். ஓகேவா, அப்போ 22 பாயிண்ட் அப்படின்னா 132 வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கும். சரியா, ஏன்னா 100க்கு வந்து 20, 10க்கு வந்து 22 இருக்கும். ஓகேவா, 22 வந்து உங்களோட பாயிண்ட், 22 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு. அதை வந்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா 132ங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஓகேவா, அதே போல் 50 வந்து ப்ராஃபிட் அப்படின்னா 50% அப்படிங்கிறது என்ன, 55. ஓகேவா, இதில் பாதின்னு வச்சுக்கோங்க, 110ல் பாதி 55. ஓகேவா, 55 வந்து உங்களுக்கு டார்கெட்டு. சரியா, இதை தான் நீங்கள் வந்து இதை வந்து மறக்காமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, 2 லெக்குக்குமே இதை நீங்கள் போட்டுடணும். ஓகேவா, ஸ்டாப் லாஸும் போட்டுடணும், அதே சமயம் டார்கெட்டையும். ஓகேவா, ரெண்டுத்தையும் இதை போட்டுடணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. மூணாவதாக பாருங்கள், எனி ஒன் லெக் ஹிட் எஸ்எல், அனதர் லெக் எஸ்எல் சேஞ்ச் இன்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போது கால் ஆப்ஷன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, புட் ஆப்ஷன் வந்து 110 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரியா, அப்போது இதுக்கு வந்து எஸ்எல் என்ன இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து இதில் எஸ்எல் வந்து 120 இருக்கும். ஓகேவா, டார்கெட் அப்படிங்கிறது 15 இருக்கும். சரியா, இதில் வந்து என்ன இருக்கும், எஸ்எல் வந்து 132, டார்கெட்டு. ஓகேவா, டார்கெட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 55. ஓகேவா, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் ஏதோ ஒரு கண்டிஷன், அதாவது இப்போது மார்க்கெட் வந்து மேலே ஏறுதுன்னு வச்சுக்கோம். சரியா, இப்போ மார்க்கெட் மேலே ஏறுறப்ப என்ன ஆகும், கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடும். ஓகேவா, கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆக எஸ்எல் ஹிட் ஆகும். அப்போ நீங்கள் இந்த எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு, 120க்கு வந்து இந்த லெக் ஹிட் ஆகி இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த புட் ஆப்ஷன் வந்து கம்மியாகிட்டு இருக்குமா, அப்போ 132லேருந்து கம்மியாக இருக்கும், இதோட ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எஸ்எல் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்களோ, அதாவது இந்த எஸ்எல் இப்போது இது வந்து 132 எஸ்எல் இருக்கு இல்லையா, நீங்கள் எங்கேருந்து செல் பண்ணீங்க, 110ல் வந்து செல் பண்ணீங்க இல்லையா. ஸோ உங்களோட எஸ்எல் எடுத்து 120 110ன்னு மாற்றிக்கணும். ஏன்னா இப்போ இது வந்து மேலே ஏறிச்சுன்னா எப்படியும் இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கும். சரியா, எப்படியும் 132ங்கிறது வந்து கீழே தாராளமாக 110க்கு கீழே இறங்கியிருக்கும். சரியா, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எஸ்எல்ல கொண்டு போய் என்ன பண்ணிடணும்னா 110ன்னு வந்து வச்சிடணும். சரியா, 120 110. சரியா, இந்த ரேஞ்சு, அதாவது நீங்கள் வாங்கின ஸ்டார்டிங் ப்ரைஸ், இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு அப்படிங்கிறது. ஓகேவா,
அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை வச்சிடணும். சரியா? அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா என்னாகும்? ஸோ இதில் ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு 20% போயிடுச்சு, அதாவது 1000 rupeesனு வச்சுக்கோங்க. 20%ங்கிறது 20 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 20 பாயிண்ட் இன்ட்டு 50, ஓகேவா? ஸோ 1000 rupees நமக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு பக்கத்தில் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வர வர பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது, அதாவது சில நேரத்தில் என்ன ஆகும்னா மார்க்கெட் நல்லா கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே ஏறும், சில நேரத்தில் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும். சரியா? இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு மேலே போய் இந்த கால் ஆப்ஷனோட இது கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த லெக்கு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி திரும்ப கீழே வந்து புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து லாஸ் வந்துடும். ஸோ லாஸ் வந்து இங்கே ஒரு 1%, இங்கே ஒரு 1%ன்னு நமக்கு வந்து அதிகமாக போயிடும் லாஸ். சரியா? இதை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மேலே போயிடுச்சு, இப்போ சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது, கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது. இதில் நமக்கு 1000 rupees தான் நமக்கு இப்போதைக்கு லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து கீழே வந்திருக்கும் இல்லையா? புட் ஆப்ஷனோட ப்ரைஸுங்கிறது வந்து கீழே வந்திருக்கும். சரியா? அப்போ இது குறைஞ்சிருக்கும், இதில் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். சப்போஸ் நமக்கு திரும்ப இது வந்து புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் திரும்ப என்ன ஆகுது, கீழே வருது, மேலே போய் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, கால் ஆப்ஷன் ஹிட் ஆகிடுச்சு, திரும்ப கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிவர்ஸ் வரப்போ என்ன ஆகும்னா, அப்போ எதுக்கிட்ட வரும் அப்படின்னா, நீங்கள் வாங்கின இடத்துலையே, அதாவது 110 ரூபாய்க்கே போட்டிருக்கீங்க, இப்போ 110 ரூபாலேருந்து எங்கே போயிருக்கும் இது, அதாவது 110 ரூபாலேருந்து 92 ரூபா இல்லை 96 ரூபான்னு போயிருக்கும். இல்லைனா சாரி 110 ரூபாந்து எப்படியும் 82 ரூபா 88 ரூபான்னு போயிருக்கும் இல்லையா? நீங்கள் 132 ரூபான்னு வச்சிருந்த ஸ்டாப் லாஸை திரும்ப 110 ரூபானே வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் 110 ரூபாயிலே போய் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் வாங்கின அந்த 110 ரூபாய்க்கே திரும்ப போய் அந்த ஸ்டாப் லாஸ் 110ன்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணதுனால இதுலேயே உங்களுக்கு ஹிட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. ஓகேவா? இது எந்த மாதிரி சுச்சுவேஷன்னா, மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு வி டைப்போ இல்லை இந்த மாதிரி என் டைப்போ போட்டுச்சுன்னா, ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இந்த இதோட மேக்ஸிமம் இதோட அந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இப்படி போகுது, இல்லை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஏறி இறங்குது, ஓகேவா, இப்படி போகுது இல்லை இப்படி வருது அப்படிங்கிறப்போ நமக்கு கீழே இறங்குறப்போ என்ன ஆகும்னா புட் ஆப்ஷன், ஓகேவா, புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸும் இங்கே ஹிட் ஆகிடும். திரும்ப மேலே ஏறுறப்போ என்ன ஆகும், கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து ஹிட் ஆகிடும். ஓகேவா? ரெண்டு பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்மளோட அந்த இது லாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஹியூஜ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷன். சப்போஸ் ஒரு பக்கத்தில் புட் ஆப்ஷன் வந்து ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வாங்கின இடத்துக்கே, அதாவது 110 ரூபான்னு வாங்கியிருக்க 132 ரூபாய்க்கு ஆரம்பத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்க அப்படின்னா, இது வந்து 110ங்கிறது மார்க்கெட்டு, அதாவது உனக்கு அகேன்ஸ்ட் உனக்கு இது ஃபேவராக வரப்போ, ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறப்போ இது உனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். எப்படி 110ங்கிறது ஒரு 95 கிட்டனாச்சும் போயிருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, திரும்ப அந்த 132 110 கன்வெர்ட் பண்ணிடணும். நீங்கள் எங்கே வாங்கினீங்களோ அந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா திரும்ப மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட நீங்கள் வாங்கின இடத்துலேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ஹிட் ஆகிடும். ஓகேவா? இது கிட்டத்தட்ட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கின இடத்துல இது ஹிட் ஆகிடுக்கிறதுனால ஒரு பக்கம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாஸ் வரும். சரியா? இது வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி யூ டைப் என் டைப்னு திரும்ப, அதாவது ஏதோ ஒரு பக்கம் ஏறி திரும்ப இறங்குது, இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா உங்களோட லாஸை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா தான் இது. ஓகேவா? ஸோ இதோட ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேக் டெஸ்ட், ஓகேவா, நம்ம ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? இந்த பேக் டெஸ்ட்டில் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு 3-4 ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். அதாவது மார்க்கெட் வந்து நல்லா மேலே போச்சு, ஓகேவா, நல்லா மேலே போச்சுன்னா எப்படி இருக்குது, அதே போல் மார்க்கெட் நல்லா கீழே வந்துச்சுன்னா எப்படி இருக்குது, தென் மார்க்கெட் வந்து இப்படி டோஜி மாதிரி விழுவுது, ஓகேவா, இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா இது மாதிரி இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து இதோட ப்ராஃபிட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 விதமான மார்க்கெட் பார்ப்போம். அப்படி இல்லைனா மார்க்கெட் எங்கேயுமே பெருசாக நகராமல், ஓகேவா, இந்த மாதிரி மட்டும் இருக்குது. சரியா? இதில் நமக்கு எப்படி இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ்லாம் மார்க்கெட் நமக்கு வந்து ப்ராஃபிட் தருதா லாஸ் தருதா எப்படிங்கிறத பார்ப்போம். மேஜராக நமக்கு வந்து ப்ராஃபிட் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து மேஜர் ரொம்ப பெரிய மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசாக விழுந்திருக்குது. எந்த நாள்? ஓகே, டியூஸ்டே, ஓகேவா, அக்டோபர் 11th, ஓகேவா. இந்த கேண்டில் தெரியுதா, நல்ல ஒரு ரெட் கேண்டில், ஓகேவா. மார்க்கெட் அன்றைக்கி வந்து நல்ல பியரிஷு. ஓகே, இந்த நாள் வந்து மார்க்கெட்டில் நம்மளோட அந்த அப்ரோச்சை யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நல்லா பாருங்கள், கீழே அந்த டேட் தெரியுது, அக்டோபர் 11, ஓகேவா, அக்டோபர் 11th டியூஸ்டே, ஓகேவா. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் சிமுலேட்டரில் போய் செக் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 11, ஓகேவா, டியூஸ்டே, ஓகேவா, அக்டோபர் 11 செலக்ட் பண்ணிக்கிறேன், டியூஸ்டே செலக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா. இப்போது 9:20க்கு பார்க்குறோம். ஸ்ட்ரைக் ஸ்பாட் வந்து 17,190, இதோ தெரியுதா, 17,190 கிட்டே இருக்குது. சரியா? ஸோ 17,200 கிட்ட நம்ம வந்து ப்ரைஸை பார்ப்போம். கிட்டத்தட்ட சிமிலரான இது எடுத்துக்கணும், ஓகேவா, சிமிலராக எடுத்துக்க போகிறோம். அப்போது எதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓகேவா. ஸோ இதில் இதை வந்து செல் பண்ணுறேன், 113 இருக்குது,
அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 102 இருக்குது. கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இது வந்து 111 இருக்குது, இது 102 இருக்குது, 9 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து குயிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும் கரெக்டாக சொல்லி பாருங்கள். இப்போ ட்ரிபிள் ஒன் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 22 பாயிண்ட். ஸோ 133. ஓகேவா, இதுக்கு வந்து 133 ஸ்டாப் லாஸு, இதுக்கு வந்து 20 தான். ஓகேவா, 122 நல்லா புரிஞ்சுங்க. இது 122, இதுக்கு வந்து 133. ஓகேவா, அந்த இடத்துல வந்தால் நான் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து 122 ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல நான் இது வந்து ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. 122 வந்து நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த நாள் முடிவில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகேவா, கரெக்டாக 315க்கு நமக்கு ப்ராஃபிட் பாருங்கள் 2685. ஓகேவா, ஏன் அப்படின்னா நமக்கு இதில் வந்து நம்ம கம்மியாகிடுச்சு. ஓகேவா, இது வந்து நம்ம வந்து இப்போது இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட். பட் ஆனால் டார்கெட் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் வந்து 55ல் முடிஞ்சிருக்கும். ஓகேவா, இது வந்து நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணோம். அன்றைக்கி நாளை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்டு. பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ஸ்ட்ரிக்டாக வந்து 55ன்னு கன்வெர்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ இந்த லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸை வந்து நான் 55ன்னு மாற்றுறேன். ஸோ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா, ப்ராஃபிட் கொஞ்சம் குறையும் தான், பட் இருந்தாலும் அதுதான் நமக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா 50% இல்லையா, நம்மளோட டார்கெட் வந்து நமக்கு 55 இருக்கும். ஏன்னா 110க்கு வந்து 50% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறப்போ 55 தான் நமக்கு வந்து எக்ஸிட் ப்ரைஸ். ஓகேவா, அதில் எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 1805. ஓகேவா, இது அன்றைக்கி ப்ராஃபிட். ஓகேவா, மார்க்கெட் வந்து அன்றைக்கி ரொம்ப பியரிஷாக முடிஞ்சாலும் நமக்கு வந்து அது வந்து 1800 வந்து ப்ராஃபிட். ஓகேவா, அன்றைக்கி இந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 1800 தானா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறோம். உங்களுக்கு மேஜர் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா மட்டும்தான் ஆகும். சரியா, நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோங்கிறத வந்து முதல்ல நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு சப்போஸ் லாஸ் வந்துச்சுனாலும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ வருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு லாஸ் பார்த்தீங்கன்னா 1000க்கு 1500க்கு மேலே போகவே போகாது. சரியா, உங்களோட ஓவரால் கேபிட்டலுக்கு வந்து 1% கம்மியாக தான் உங்களுக்கு லாஸ் ஆக போகுது. பட் அது வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான், எப்போ மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக இருக்கிறப்ப தான். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. மார்க்கெட் வந்து நல்லா பியரிஷாக இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த டைம் பாருங்கள். ஸோ செப்டம்பர். ஓகேவா, செப்டம்பர் 30 பார்க்குறோம். மார்க்கெட் நல்ல புல்லிஷ். ஓகேவா, செப்டம்பர் 30 மார்க்கெட் நல்ல புல்லிஷ். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போது இதில் வந்து செப்டம்பர் 30 வந்து வைக்கிறோம். ஓகேவா, ஃப்ரைடே செப்டம்பர் 30 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அகைன் இது வந்து 16,800 ஸ்பாட் இருக்குது. ஓகேவா, ஸோ 16,800 கிட்ட செக் பண்ணுறோம். சிமிலராக இருக்கிற மாதிரியான ஸ்பாட் எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செல். ஓகேவா, 186 195 கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் நான் உங்களுக்கு அதே மாதிரி 20% வந்து ப்ராஃபிட்டு, அதாவது 20% ஸ்டாப் லாஸு, 50% வந்து ப்ராஃபிட்டு. ஓகேவா, அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 பாயிண்ட். ஓகேவா, 36ன்னு பார்த்தீங்கன்னா 222. ஓகேவா, 222 இதுதான். ஓகேவா 39. ஓகேவா, இதுக்கு வந்து 223, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 234. ஓகேவா, 223 234 ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகேவா, ஸ்டாப் லாஸ் வந்து அதோட ஹிட் பண்ணிக்கலாம். நான் திரும்ப ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வரைக்குமே உங்களுக்கு மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஹிட் பண்ணல. ஓகேவா, எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. ஆனால் 1727 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து தாண்டிடுச்சு 223. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ பாருங்கள் அடுத்த 5 மினிட்ல 231க்கு போயிட்டு, அதனால் நம்ம 223 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோம். 223க்கு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. தென் மார்க்கெட் முடிகிறப்போ ஸோ இது வந்து உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கும். ஓகேவா, 195க்கு பாதி. ஓகேவா, 195 இதை பாருங்கள், 195ஓட 50%. ஓகேவா, 0.5 97. ஓகேவா, 97.5 மார்க்கெட் வந்து 97.5க்கே உங்களுக்கு வந்து இங்கே ஹிட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு 97.5 இதுக்கிட்டே உங்களுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு 3000 அன்னைக்கு ப்ராஃபிட். ஓகேவா,
புரியுதா? மார்க்கெட்டை வந்து 12 மணிக்கே உங்களுக்கு வந்து உங்களோட டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. சரியா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, கீழே வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. மார்க்கெட் இதுக்கப்புறம் இன்னும் ரன் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸ் வரலாம், அது அடுத்த பிரச்சனை. பட் ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி ஆனால் 20 வந்து ஸ்டாப் லாஸ், 20%, 50% வந்து நம்ம இதில் வந்து ப்ராஃபிட் வச்சிருக்கோம். சரியா? அப்படின்னு பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷாக இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ 2 சாய்ஸ் பார்த்துட்டோம். மார்க்கெட் பியரிஷாக இருந்தாலும் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருந்தாலும் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக்காக போயிருக்கு இல்லையா? ஸோ இந்த நாட்களில் பார்ப்போம் நமக்கு எவ்வளோ லாஸ் வருதுன்னு. ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் இப்படி இருக்கிறது. ஓகேவா? நல்லா கீழே வந்து மேலே போயிருக்கு. நவம்பர் 7 அன்னைக்கு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்பாட் வந்து 18,200. ஓகேவா? அதுக்கிட்ட இருக்குது. ஸோ இங்கே வந்து சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இது வந்து 110 இருக்குது, இங்கே வந்து 100 இருக்குது. ஓகேவா? நான் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டுத்தையும் செல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 22 பாயிண்ட், இதுக்கு வந்து 20. ஸோ 120 வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ், மேலே வந்து 122. ஓகேவா? 132. ஓகேவா? இது 120, இது 132 ஸ்டாப் லாஸ். பாருங்கள், 125. ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம என்ன சொல்லிட்டோம், 120 நமக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேவா? மாடிஃபைஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ங்கிறது என்னவா இருக்கும், 110 கிட்ட போனாலும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 110 கிட்ட மேலே போனதுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. $52 கிட்ட போயிட்டு இல்லையா? ஸோ 52 கிட்ட நல்லா தெரியுதா? பின்னாடி பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு மார்க்கெட் கரெக்டாக 55 கிட்ட. ஓகேவா? மார்க்கெட் நமக்கு 55 கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட டார்கெட். ஓகேவா? 110ல் 50% வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறப்போ 55. ஓகேவா? இங்கே நமக்கு டார்கெட்டு நமக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? 55. ஓகே, இந்த எக்ஸிட். ஓகே, நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை நம்ம வந்து ரீச் பண்ணல. ஓகே, நம்ம டார்கெட்டை க்ளோஸ் பண்ணலன்னா இங்கே என்ன நடக்கும்னு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? இப்போ 55க்கு நம்ம இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1765 வந்து ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகிற நாள். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சாட்டில், நல்ல ஒரு பெரிய ஒரு அந்த விக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் டார்கெட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டே பாருங்கள், 315 அப்போது 23 ருபீஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா? அதாவது நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக 55க்கு நீங்கள் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து 55க்கு போகிறப்ப நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போனா பாருங்கள் 23 கிட்ட போய் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் எப்படி போனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ். ஓகேவா? புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? அதே போல் நல்ல மார்க்கெட் வந்து பியரிஷாக இருந்தாலும் நமக்கு இங்கேயும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா? அதே போல் மார்க்கெட் வந்து பெரிய இந்த மாதிரி விக்கு வச்சாலுமே நம்ம கரெக்டான இடத்துல வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணுறதுனால இதுவும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் இருந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 70% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடில் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 70 to 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் நம்ம ரிஸ்க் ரிவார்டு பார்த்துங்க எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ 20:50. ஓகேவா? இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது 2.5. ஓகேவா? 1:2.5. ஏன்னா இப்போது 2:4 அப்படின்னு வச்சாலே நமக்கு 1:2. இப்போது 2:5 அப்படிங்கிறப்போ 1:2.5. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட். ஓகேவா? அந்த கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடில் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.